அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 278வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 278வது நாளிலும் அங்குலம் அங்குலமாக போராளிகள் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அதற்கு தந்த விலை மிகவும் அதிகம். நேற்றும் 29 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். நெஞ்சை உலுக்கும் இந்த இழப்புகளுக்கிடையேயும் அவர்கள் வெற்றி பயணம் தொடர்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக நேற்று அமெரிக்கா 5000 கிலோ பாம்புகளை அனுப்பியிருக்கிறது. அத்தோடு 1500 ஹெவி ஹேலிபேர் பாம் என்று சொல்லக்கூடிய அதிக சக்தியுள்ள குண்டுகளை அனுப்பியிருக்கிறது. இது அமெரிக்கா காசாவில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதற்காக அனுப்புகின்ற குண்டுகள் என்று, ஆயுதங்கள் என்றும் உலக ஊடகங்கள், குறிப்பாக ஐரோப்பாவில் உள்ள ஊடகங்களே நேற்று கண்டித்திருக்கின்றன. நடப்பது இனப்படுகொலை, அதற்கு நீ ஆயுதங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறாய். காலங்கள் மாறும், அமெரிக்கா குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டியது வரும் என்பதை அவர்களே வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்கு இனி அமெரிக்காவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை மேலும் அது வலியுறுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கின்ற பயங்கர பரபரப்பு நீங்கள் நேற்று பார்த்திருப்பீர்கள். லட்சக்கணக்கில் ரோட்டில் நிற்கிறார்கள். நத்தியான்குவே வெளியிலே போ என்று. எதுவுமே ஒரு குழந்தையை கூட அது காப்பாற்றவில்லை என்பது வேறு விவகாரமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஹாஸ்டேஜஸை கூட திரும்ப கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய ஆதங்கம். அப்படியானால் அந்த 4 பேர் விஷயம் என்ன ஆயிட்டது என்று சொன்னால், ஹரஸ் பத்திரிகை அதை வேறு விதமாக சொல்லுகிறது. நாம் 4 பேர் போனதை கண்ணால் பார்த்தோம், அதை பற்றி இப்போ பேச்சு இல்லை. ஆனால் அந்த மக்கள் போர் நிறுத்தம் வேண்டும் என்கிறார்கள். அறிவாளிகள் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு போர் நிறுத்தம் வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அதை எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அடுத்தால இஸ்ரேலை இப்போ ரொம்ப, இஸ்ரேலுன்னு சொல்வதை விட நத்தியான்குவை ரொம்ப உலுக்கிட்டு இருக்கிறது ஐசிசி வாரண்ட் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோடைய வாரண்ட். இந்த மாதம் 24ஆம் தேதி அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு. நீ வாஷிங்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய அழைத்து செல்லப்பட்ட மக்களை விடுவித்து விட்டு போ என்று மக்கள் போராடுகிறார்கள். இது ஒரு பக்கம். இனி அவர் போகின்ற வழியில் பல ஐரோப்பிய நாடுகளில் இறங்கி, குறிப்பாக செக்கோஸ்லோவியா போன்ற நாடுகளில் இறங்கி அந்த நாட்டு மக்களுடைய அரசாங்கங்களுடைய உதவியை பெற வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதை விட்டு விட்டார். ஃபார் ஃபியர் ஆஃப் அரெஸ்ட். அவர்கள் ஒருவேளை தன்னை கைது செய்து விடலாம் என்ற அச்சம். பாருங்க, இஸ்ரேலுக்குள்ளாலேயும் அவன் சேஃபா இல்லை. சின்பத்திட்ட கேட்குறான், என்னை காப்பாற்றுனேன், ஒரு வருஷத்துக்காவது காப்பாற்றுங்க, நான் பொண்டாட்டி அப்ளிகேஷன் போடுறான் அவனோட உளவுத்துறையில். இப்போ வெளி உலகத்துக்கும் போக முடியல. இவ்வளவு இருந்தாலும் ஐ வில் டை ஒன்லி அஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலே செத்தாலும் நான் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக தான் சாவோங்கிறதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தயக்கம். இப்போ ஐரோப்பிய நாடுகளே அவனை அரெஸ்ட் பண்ணவும் பயப்படும் போது உனக்கு இருந்த முதலீடே ஐரோப்பிய நாடுகள் தான். இங்கேயும் நீ இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது நமது ஊடகங்களிலும் மகத்தான வெற்றி என்றால் அது மிகையாகாது. அதையெல்லாம் விட 38,000க்கு மேல் உயிரை தந்திருக்கின்ற அந்த சகோதர சகோதரிகள் எல்லா உலகத்தையும் எழுப்பி நத்தியான்குவே தூக்கம் இல்லாமல் ஆக்கி அவன் இஸ்ரேலை விட்டு வெளியே போக முடியாமல் ஆக்கி இருக்கிறார்கள் என்பது அவர்கள் மரணத்தில் அடைந்திருக்கின்ற மகத்தான வெற்றி. அதை விட மகத்தான வெற்றி மறுமையிலே அவர்கள் பெறுகின்றது. அடுத்தது மிகப்பெரிய அளவில் நேற்று பேசப்பட்டது முதவே துறைமுகம் திரும்பியும் வருதான். யாரு? நம்மளுடைய அமெரிக்காவுடைய முதவே துறைமுகம் திரும்ப வருதான். 6000 டன்னு உணவுப் பொருட்கள் அது கொண்டு வந்து தான் அது விநியோகிக்க முடியாமல் போச்சான். இப்போ அழுவி பூத்து நாசமாக போயிருக்கோம். அதை திரும்ப விநியோகிக்கிறதுக்காக வராங்களாம். $320 மில்லியன் கட்டப்பட்டதை 3 தடவை ரிப்பேர் பார்த்துட்டாங்க. முதல்ல ஹைசீன்னு என்ன சொன்னாங்க, கடலில் அலை வருங்கிறது முட்டா பைக்கில் உங்களுக்கு தெரியாதா? அலை வந்துட்டுங்கிறதுக்காக அதை கொண்டு சர்தாயத்தில் விட்ட. இப்போ சர்தாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ திரும்ப இங்கே வருதான். அது என்ன நோக்கத்தோடு வருகிறது என்பது சந்தேகத்துக்குரியது. அது இறக்கி விட்டு போன சில இராணுவ தளபதிகள் அப்பர் கலீலில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அடுத்து இந்த
சின்பத்து நேற்று ஒரு அறிக்கையை விட்டுருக்கு. சீஸ்ஃபயர் போர் நிறுத்தத்தில் நம்ம யாரை விட்டாலும் அப்துல்லா பர்கோத்தியை விடக்கூடாது. இந்த அப்துல்லா பர்கோத்தி யார் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர். இவர் 67 ஆயுள் தண்டனை பெற்றவர். 67 ஆயுள் தண்டனை. அவர் ஒரு முறை மௌத்தாயி திரும்ப வந்து மௌத்தாயி அது வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும். அப்படி 67 தடவை பிறந்து வந்து ஜெயிலில் இருக்கணுங்கிற மாதிரி அவருக்கு தண்டனை. அவரை வெளியிடுவது இன்னொரு யஹ்யா சின்வரை வெளியிடுவதற்கு சமம் என்று சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம கவனிக்கணும். யஹ்யா சின்வரா அப்துல்லா பர்கோத்தா என்று இதற்கு முன்னால் நடந்த நெகோசியேஷன்ல இதே மாதிரி கொஞ்சம் இஸ்ரேலிய இராணுவத்தினரை பிடித்து வைத்து விட்டு அவர்களை விட வேண்டும் என்று சொன்னால் யஹ்யா சின்வர் அப்துல்லா பர்கோத்தி இவங்களெல்லாம் விடுங்கன்னு ஹமாஸ் போராளிகள் டிமாண்ட் பண்ணாங்க. அதுல அப்துல்லா பர்கோத்தி சொன்னார், நான் ஜெயிலில் இருக்கேன், நீ போய் யுத்தத்தை நடத்து என்று சொன்னார். அந்த வேகமும் இந்த புதிய சலாவுதீன் என்று அழைக்கப்படுகின்ற யஹ்யா சின்வருக்கு மனதில் உண்டு. இப்போ முதல்ல வர வேண்டியது அப்துல்லா பர்கோத்தி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சின்பத்தி யாரை வெளியிட்டாலும் அவரை வெளியிட்டுறத, அப்படி வெளியிட்டா இன்னொரு யஹ்யா சின்வர் அங்க கிடைக்கிறாங்கிற மனசுல வச்சுக்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய உணவும் தண்ணியும் மிக குறைவாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு போராளியை பற்றி இவர்கள் அஞ்சுகிறார்கள். அப்போ போராளியை பற்றிய பயத்தை அல்லாஹ் இஸ்ரேலினுடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் போட்டிருக்கிறான் என்பதுதான் அதில் தெரிய முடிகிறது. அடுத்தது சண்டை களத்துக்கு வருவான். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, 21 அரபு நாடுகள் சேர்ந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டர்ஸ், அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட், இடம்பெயரக்கூடிய அந்த பாஸ்போர்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டோட அபிஷியல்ஸ் வந்து ஒன்னா கூடுறாங்க. அதுல த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன், அதாவது தனிமை ஆளுமை பெற்ற பாலஸ்தீனுடைய பிரதிநிதிகளையும் வர சொல்லியிருக்கிறார்கள். நீங்க பாலஸ்தீன் ஸ்டேட் இப்போதைக்கு அது உங்களுக்கு இந்த அப்துல் முகமது ஃபத்தா அப்பாஸுக்கு தான் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதை பத்தி இப்ப நம்ம கவலைப்படாம ஒரு தனி பாலஸ்தீன் ஸ்டேட் உருவாகி விட்டது என்பதை, அதாவது செயற்களத்தில் வந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியமான செய்தி. அப்போ நீங்க என்ன பாஸ்போர்ட் கொடுப்பீங்க? இஸ்ரேலுடைய பெர்மிஷன் இல்லாமலே பறக்கிறதுக்கு நீங்க பாஸ்போர்ட் கொடுக்கணும், அதை நாங்க ஒத்துக்கணும். அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, பயோமெட்ரிக் பாஸ்போர்ட், உங்க சிட்டிசன் சொல்லக்கூடியவன் பெருவரில் வச்சா எங்களுக்கு தெரியும், அதே பாஸ்போர்ட்டா எடுத்துக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்கு, அதாவது தனி பாலஸ்தீன ஸ்டேட்டினுடைய இன்னொரு பகுதி. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, அதை டெல் அவீவ் இஸ்ரேலினுடைய தலைநகராக இருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையில வந்து ஜெருசலத்தமா மாத்திரம்னு கொண்டு வந்தா அது தோத்து போச்சு. ஆனாலும் பிராக்டிக்கல் சைடில் ஜெருசலம் தான் இப்போ அவங்க இஸ்ரேல் வந்து பிராக்டிக்கலா தலைநகரா வைத்து கொண்டு இருக்கிறது. அதே போல உனக்கும் பாஸ்போர்ட்டு, உனக்கு தனி இது. ஏன்னா ஸ்பெயின் போன்ற பல நாடுகள், ஸ்பெயின், நார்வே இதெல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள் ஆனாலும் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஆனாலும் இந்த அரபு நாடுகள் இன்னும் வாயை திறக்கல, வேணும்னு சொல்றானே தவிர நாங்க அங்கீகரிப்போம்னு சொல்லலை. இப்போ இந்த நாடுகள் 21 அரபு நாடுகள் இப்போ ஒன்று நாங்கள் ஒரு தனி ஸ்டேட்டாக அங்கீகரிச்சு, ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையே பாஸ் ஆகிட்டு, இவங்க அதை அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒத்துக்கணும்ல. அப்போ அதை ஒத்துக்கிட்டு பாஸ்போர்ட்டு இஷ்யூ பண்ணக்கூடிய வேலை நடந்திருக்கிறது. ப்ராக்டிக்கல் சைடில் தனி பாலஸ்தீனம் வருகிறது. எனக்கு தெரிஞ்சு இது அவர்களுடைய மகத்தான வெற்றி. இதை மேலே மேலே கொண்டு போகணுமே தவிர இதுக்கு கீழே ரிவர்ஸில் வந்துடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு கலக்கம் இருக்கிறது நமக்கு. தினம் இறக்கின்ற அப்பாவி பெண்கள், குழந்தைகள், காலில் துண்டிக்கப்படுகின்ற குழந்தைகள் என்று நம்மை உழுக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இல்லை, உலகத்தையே உழுக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த லேடர்ல ஏறி வந்த ஏணியில் பின்பக்கம் போகக்கூடாது என்பது உலக மக்களுடைய, ஊடகங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அடுத்து போர்க்களத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, ரஃபால பிரேசில் நெய்பர்ஹுட்ல நேற்று வச்சு வாங்கியிருக்காங்க. ஆன்டி பர்சனல் பாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிலரி, அதாவது ஒரு இன்ஃபென்ட்ரி காலால் படையை அழித்திருக்கிறார்கள். ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்காங்க, வழக்கம் போல அடிச்சிருக்காங்க. இப்போ அதே போல ரஃபாவில் நேற்று அந்த டெல்லல் சுல்தான்ல இறங்கி சண்டை, நேற்றே சொன்ன புது டாக்டிக்ஸ்ன்னு வந்துட்டாங்கன்னு இறங்கி சண்டையிட்டதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் 24 மணி நேரத்தில் 36 பேர் மட்டும் காயம்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டு ரஃபால 2, அங்கே 2, இங்கே 2, அதில் நேற்று அவங்க ஒத்துக்கிட்ட மிகப்பெரிய இழப்பு இந்த கிவார்டி பிரிகேட்ஸில் ரஃபால அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கப்பட்டதில் 5 பேர்
காயம்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் போராளிகளுக்குள்ளில் 20 பேர் அங்கிருந்து அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இனி இஸ்ரேலுடைய சொல்லத்தக்க தோல்வி என்னவென்று சொன்னால் நெட்ஸாரையும் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. அதனால என்ன செய்யறான், லீஃப்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த துண்டு பிரசுரங்களை காசா முழுவதும் போடுறானா. நீங்க எல்லாம் காசால இருந்து வெளியில போயிருங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை காசாவுக்குள்ளால நாங்க உருவாக்கணும். முதல்ல உருவாக்குனது தான் நெட்ஸாரியுமே. நெட்ஸாரியும் ஒரு ஜங்ஷன், நான் இதை அடிக்கடி விளக்கி சொல்லிருக்கேன் உங்களுக்கு. அந்த ஜங்ஷன்ல இருந்தா உணவுப் பொருட்கள் அது இது எல்லாம் போகும். இப்போ அந்த நெட்ஸாரியம் அடிபட்டதுனால மொத்த காசன்ஸும் வெளியில போங்கங்கிறான். அது நடக்காத விஷயம். உனக்கு எங்க பாதுகாப்பு வளையம் உருவாக்க எந்த வாய்ப்பும் இருக்காது. அடுத்தால கான்யூனிஸ்ல நேற்று நான் சொன்னேன், அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எல்லாம் இவங்க வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணிட்டாங்க. திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. புது டனல்ஸ்களை புது சுரங்கப்பாதைகளை தோண்டி விட்டார்கள் என்று. அதனால நேற்று அங்கதான் நிறைய குண்டுகளை போட்டு இருக்கிறான். போட்ட குண்டோட எண்ணிக்கையை பார்க்கும்போது 29 பேர் தான் ஷஹீதாக இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு டாக்டிக்ஸ் அங்கேயே நடக்கு. அடுத்தது நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தா ஜெருசலத்தினுடைய சலாவுதீன் ஸ்ட்ரீட்டு, சுல்தான் சுலைமான் ஸ்ட்ரீட்டு, இங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக கடை வச்சிருந்தா நேற்று அடிச்சு ஒரே என்ன சொல்லுவோம், ரயட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கலவரம் பண்ணி எல்லா கடைகளையும் துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள். ஏன்னா துல்காராம் பகுதியில் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டு இருக்கான். இதுல ரொம்ப அதிசயத்தக்க அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட், அதாவது வந்தேர்களின் குடியேற்றத்தை இப்பொழுது போராளிகள் அதிகமாக தாக்குகிறார்கள். நேற்று சொல்ல போனா வந்தேரிகளுக்கும் போராளிகளுக்கும் இடையில் சண்டை நடந்திருக்கிறது. வந்தேரிகள் தங்களுடைய வீடுகளை விட்டு ஓடி இருக்கிறார்கள். அப்போ உன்னுடைய வெஸ்ட் பேங்க்ல தான் இப்ப நம்ம இங்க எல்லாம் இருந்து ஆள் எடுத்தானே, எல்லாம் வெஸ்ட் பேங்க்ல பில்டிங் கிட்டதான். நமது நேயர்கள் கூட சொன்னாங்க வெஸ்ட் பேங்க்ல கட்டிக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, இதை இவங்க அடையாளப்படுத்தி இவங்க லேண்டை பிடிங்கி தான் பண்றான். இப்போ காசால உள்ள போராளிகளால் உற்சாகம் பெற்ற இவர்கள் எது சரியான இலக்கு அதை நோக்கி நகருகிறார்கள். அது மிகப்பெரியதொரு தலைவலியாக இருக்கிறது. நெபுலஸ்ல நேற்று சண்டை நடந்திருக்கு. ராத்திரி இவன் குண்டு போட்டிருக்கான், பகல பூந்த போராளிகள் அடித்து இருக்கிறார்கள். நிறைய இறக்குறாங்க. அது இந்த பாலஸ்தீன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து சொல்லக்கூடிய ஃபிகர்ல வருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் போராளிகளும் நிறைய சேதாரங்களை உண்டு பண்ணுகிறார்கள். செட்டிலர்ஸ் யாரும் இறந்த மாதிரி தெரியல. ஆனா செட்டிலர்ஸ் ஓடி விட்டார்களா? ஓடுறவன் வந்து சாவ மாட்டான்ல, யுத்தத்துக்கு நிற்கிறவன் தான் சாவான். ஓடி போயிட்டாங்க. அடுத்தது நிறைய இளைஞர்களை கைது செய்திருக்கான். இப்போ இஸ்ரேல் புதிய ஹெட்டேக் என்னன்னா, ரமலான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் போராளிகள் அங்கங்கே பதுங்கி இருந்து தாக்குதலை தொடங்கி விட்டார்கள். ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லா நேற்று 30 ராக்கெட்டை அடித்ததாக கான் என்ற இஸ்ரேலிய இராணுவம் சொல்லுகிறது. அவ்வளவும் கோலான் ஹைட்ஸில். அதுக்கு பிறகு இஸ்ரேலு நேற்று காலையிலேயே லெபனானில் சில பகுதிகளை இருக்கிறது. 3 இடங்களை நாங்கள் கம்ப்ளீட்டாக அழித்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். ஆனால் ஹசன் நஸ்ருல்லா நேற்று பேசும்போது மட்டும் ஒன்று சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்கள் காசாவினுடைய சகோதரர்களுக்காக, பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக தினமும் ஓரிரு ஷஹீதுகளை தந்து கொண்டே இருக்கிறோம் என்று பேசியிருக்கிறார். இது எங்களுக்கு பெருமை தருகிறது என்று பேசியிருக்கிறார். அதான் அங்க அவர் சொல்றாரு பத்தியலா, டெத் இஸ் நாட் டிஃபீட் அண்ட் டிட்ராக்ஷன், பட் டெத் இஸ் விக்டரி அண்ட் சால்வேஷன். அதாவது இது போன்ற போர்க்களத்தில் இறப்பது என்பது நமக்கு வெற்றியும் இறுதி தீர்ப்பை நமது பக்கத்தில், அதாவது மறுமையில இறுதி தீர்ப்பை நமது பக்கத்தில் கொண்டு வருவது. அப்படி தினம் சில தியாகிகளை, தின ஷஹீதுகளை, இறப்பவர்களை தருவது எங்களுக்கு பெருமை தருகிறது என்று பேசுகிறார். அது திங்கிங் வேற, நேர டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போகுது. அதுக்கு பிறகு எப்படி ஐ ஆன் இஸ்ரேல்னு நேற்று ஒரு 10 நிமிஷம் 2 நாளைக்கு முன்னாடி 10 நிமிஷம் வீடியோ வெளியிட்டாங்க. நேற்று இஸ்ரேல் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறது. அதில் ஐ ஆன் லெபனான் அதை நம்ம அப்படி பேர் வச்சுக்கலாம். அது ஆனால் அந்த செய்தியெல்லாம் வரும்போது இஸ்ரேலுக்கு நடுக்கம் தரக்கூடிய செய்தியாக இருக்குது. இதை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த காசா போருக்கு பிறகு அக்டோபர் 7க்கு பிறகு 50,000 பேர் புதுசாக சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே 1,80,000 பேரை கொண்ட ஹிஸ்புல்லா படைகள் இப்பொழுது 2 லட்சமாக மாறி இருக்கிறது. தினம் ஷஹீது, ஆனால் தினம் ரெக்ரூட்மெண்ட்டும் நடைபெறுகிறது. அடுத்தது கோலான் ஹைட்ஸில் பற்றி வைத்த தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ 1,80,000 டிமிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கலிஃபா காலத்து இது எரிந்து கொண்டே இருக்கிறது.
அதிகமாக எரிந்து கொண்டிருக்கு. அப்போ 2-3 லட்சம் அக்ரிகல்ச்சரல் லேண்டு, ஏக்கர் அக்ரிகல்ச்சரல் லேண்டு மிகப்பெரிய இழப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈராக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போ ஹைஃபாயும் இலியாட்டையும் தொடுத்து அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோம், இப்போ அஸ்தோது போற்ற தாக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று ஒரு பெரிய அதிசயமான செய்தியை சொல்லுவாங்க. சிரியாவிலிருந்து முதல் ஃப்ளைட்டு ரியாதுக்கு போச்சான் 12 வருஷத்துக்கு பிறகு. எப்படி பிரித்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த அரபு நாடுகளை. அடுத்தது ஹவுதீஸ் 5 தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அரேபியன்ஸை ரெட் சி, கல்ஃப் ஆஃப் ஏடன்ல. அதில் இஸ்ரேலிய கப்பல்களும் அமெரிக்காவினுடைய கப்பல்களும் தாக்கப்பட்டதாக சொல்கிறது. ஒரு அமெரிக்க போர்க்கப்பலை அமெரிக்கா பின்வாங்கி இருக்கிறது. இப்படி இந்த போர் தொடருகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிருதாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.